செக் பண்ணியா? நாங்க தான் செக் பண்ணனும். ஐசி என்ன அது? மெட்டல் டிடெக்டர். இது கூட உங்களுக்கு தெரியாது? என்ன பாக்கெட்ல சவுண்ட் வருது? அதுவா? சாரி ஆபீசர்ஸ், இது ஒரு குதிரையோட செப்பல். இதனுடைய டிவிஎஸ் 50 பஞ்சர் ஆக்கிடுச்சு. அதனால இத கன்சியூமர் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் கார்ப்பரேஷன் மேல கேஸ் போட போறேன். போய் போடியா. தேங்க் யூ. நீங்க எல்லாம் கரெக்ட்டா வர்க் பண்றீங்கன்னு செக் பண்ணேன். கேட்ச் இட். டேய் உடும்பு, அந்த துருப்பிடிச்ச வைப்பர் தூக்கு. கரெக்ட். ஹாய் டாட், என்ன எனக்கு முன்னாடி வந்தீங்க? விஜய் வர்றான்ல, ஒருவேளை பிளேன் முன்னாடி வந்துச்சுன்னா? எல்லா பிளேயரும் முன்னாடி தான் வரும். ரிவர்ஸ் கியர் போட்டா பின்னாடி போகும். ஹாய் சித்தி. டேய் யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணு போய் சித்தி தெரியாட்டி என்ன, தெரிஞ்சுக்கிட்டா போச்சு. நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ, இது என்னோட ஃப்ரெண்டோட ஃபாதர். நான் இவரை செல்லமா டாடி தான் கூப்பிடுவேன். அதே மாதிரி உங்களை செல்லமா சித்தின்னு கூப்பிட்டுட்டுமா? சித்தி. Excuse me, he's a little bit crazy. Senseless fellow. விஜய். Hi Dad. Hi Vijay. Oh. Hi Daddy. How are you? Journey எல்லாம் எப்படி இருக்கு? Yeah, okay. என்ன டாட் அப்படி பாக்குறீங்க? என்னப்பா இப்படி அழிச்சிட்ட? சும்மா இருங்க டாட். உங்க பக்கத்துல யார் நின்னாலும் உங்களுக்கு அழிச்ச மாதிரி தான் தெரியும். ஏண்டா வந்ததும் அப்பா கிட்டே ஜோக்கா? வா. ஹாய் ஹாய் சந்திரு. ஹாய் விஜய், வெல்கம் டு சிங்கார சென்னை. ஹேவ் திஸ் ப்ளீஸ். Thank you. அதே இருக்கு. நீ தனியா வருவன்னு யாருக்கு தெரியும்? 10 நாள் ஃபாரின் போயிட்டு வர்றவனே கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட வந்து இறங்குறான். நீ பெர்மனன்ட்டா ஃபாரின்ல இருந்து வர்றவன் பிரெக்னன்ட்டா எதையாவது தள்ளிட்டு வரும்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி வரல. உங்க பையனாச்சே தனியா தான் வந்திருக்காரு. ஹேவ் திஸ். வணக்கம் பாஸ். I am Stephanie. டாடி கிட்ட டிரைவரா வேலை செஞ்சிருக்கேன். ஆமா, இதுக்கு முன்னாடி டைட்டானிக் கப்பல்ல கேப்டனா இருந்து வேலையை ரிசைன் பண்ணவரு. டிரைவருக்கு எதுக்குடா அவ்வளவு பந்தா? போய் காரை ஸ்டார்ட் பண்ணி ஏசியை போடு போ. ஓசில வாழ்றவனுக்குலாம் ஏசி போறது இல்ல. பாருங்க சார், என்ன போய் ஓசிக்கிறா சார். அவன் கிடக்குறான். நீ அந்த லக்கேஜ் எடுத்துட்டு போய் கீழ வை. போ. எனக்கு முருங்காயே பெட்டர். வெல்கம் குட். ஹலோ ப்ளீஸ். I'm okay, I'm okay. Vijay, come on, hold me. I'm steady yaar. நேர கொடுமடா இதெல்லாம். அவன் ஆல்ரெடி அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி ஸ்டைலா தான் போயிட்டு இருக்கான். அவனை போய் விழுந்துறாதே, செடியாருன்னு தொட்டு தொட்டு கூட்டு போறாளுங்க. இங்க நான் ஏற்கனவே அடிமை பண்ணி எம்ஜிஆர் மாதிரி பெண்டாய் நிக்கிறேன் மப்புல. எனக்கு எவ்வளவு முட்டு கொடுத்தாளுங்களா? அது சரி, காமெடியன் தானே. Hi, uncle. Hi uncle. Hi dad, who is this guy? Yes. இவர் உனக்கு டாடியா? பின்ன என்ன, 2 பீர் உள்ள விட்டா நீ எனக்கு டாட். பீரா? நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்க போய் தான் உள்ள விட்ட. டேய், பகலெல்லாம் ஊர் சுத்துறீங்க, நைட்ல தண்ணி போட்டு விட்டு எங்க அலைஞ்சிட்டு வரீங்க? சொர்க்கத்துக்கு அங்கிள். பாயிண்ட் டு பாயிண்ட் ஓடுறான். ஃபாரின் சரக்ஸ், ஃபாரின் ஃபிகர்ஸ். ஆஹா ஆஹா, thank you விஜய். அடுத்த வாட்டி உங்களையும் கூட்டி போறேன். இங்க வர நான் வரும்போது நீங்க இல்லாமல. டேய், இந்த மாதிரி கண்ட இடத்துக்கெல்லாம் அவனை கூட்டிட்டு போய் கடித்தன்னு வெச்சுக்கோ. பல்ல உடைச்சு வெளிய துரத்துவேன் ராஸ்கல். டோன்ட் ஷவுட் அங்கிள், டோன்ட் ஷவுட். உங்களுக்கு பிபி ஏறிடும், எனக்கு பீர் இறங்கிடும். அடி செருப்பால அடிடா. டாட், என்ன டாட் காஸ்டியூம் இது இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. எப்படி கட்டினாலும் அவுந்துருது. இது அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. உங்க டாட், நீங்களும் உங்க கல்ச்சரும் உங்க காஸ்டியூமும். டாட், பெட்ரூம்ல யாரோ ஸ்வீட் ஸ்டால் ஓபன் பண்ணிருக்காங்க டாட். இதெல்லாம் நான் சாப்பிடுறதுக்கா? இவ்வளவு ஸ்வீட்டையும் சாப்பிட்டா உங்களை மாதிரி நானும் சுகர் பேஷண்ட் ஆட வேண்டியதுதான். இது பரவாயில்லையா டாட்? என்னது இது? ட்ரிங்க்ஸா? இல்ல பால். மில்கா? யாருக்கு? உங்களுக்கு தான். என்ன இது? ஸ்வீட் ஸ்டால் யாருக்குன்னா டாடி எனக்குன்றாரு, மில்க் யாருக்குன்னா நீ எனக்குன்ற. என்ன சிஸ்டமோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன இப்படி பாக்குற? என்ன கிளிகள தான் விழுந்துருச்சா? இல்லைங்க, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அட நீ வேற, நானே எப்போ அவந்து விழுமான்னு பயந்துட்டு இருக்கிறேன். டென்ஷன் பண்ணி விட்டியே. இந்த பாரு, இந்த பிளெஸிங்லாம் உன் மதரோல என் டேடியோ பண்ண வேண்டியது, இல்லைன்னா காடு கிட்ட கேட்க வேண்டியது. என்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு எனக்கு எல்லாம் பிடிக்காது. எந்திரி எந்திரி. இன்னையில இருந்து எனக்கு எல்லாமே நீங்க தான். இப்போ நீ என்ன செய்யணும்னு சொல்ற? தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் வாழணும்னு சொல்லுங்க. அதானே தீர்க்க? அது என்னமோ ஃபர்ஸ்ட் லைன்ல எனக்கு புரியல. 100 இயர்ஸ் நல்லா இரு. எந்திரி. ஓகே ஓகே. இந்த பாரு, இந்த காலில் விழுறதுலாம் இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணாத. புருஷன் காலில் பொண்டாட்டி விழுந்து கும்பிடுறது நம்ம சம்பிரதாயம். அப்படியா? கம்பல்சரியா விழணுமா? எந்த பையன் என்கிட்ட சொல்லவே இல்லையே. நீ கொஞ்சம் தள்ளி நில்லு. ஐயோ,
என்னது ஏன் கால்ல போய் நீங்க விழுந்துகிட்டு? நீ என் கால்ல விழுது சம்பிரதாயம்னா நான் உன் கால்ல விழுதும் சம்பிரதாயம் தானே? கரெக்ட் தானே? முதல்ல நீங்க எழுந்துங்க ப்ளீஸ். நீ முதல்ல ப்ளஸ் பண்ணு. என்னமோ தீர்க்க கீர்க்க என்னமோ சொன்னி அதை சொல்லு. சொன்னா கேளுங்க, எழுந்துங்க. அட அந்த 100 வருஷமா சொல்லு. நீ மட்டும் 100 வருஷம் வாழணும், நான் 100 வருஷம் வாழ கூடாதா? நீ முதல்ல ப்ளஸ் பண்ணு. நீங்க முதல்ல எழுந்துங்க ப்ளீஸ். உங்க ரூல்ஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆஃப்டர் மேரேஜ் கூட உன் இமேஜ் ஸ்பாயில் ஆகலடா. நல்ல குஷியா தான் இருக்கு. என்னடா வளர்ற? பின்ன என்ன, ஒரு பேச்சுலர் நானு இங்க அல்லாடிக்கிட்டு இருக்கேன் தனியா. என்கிட்ட வந்து எவனும் பேச மாட்டேங்கிறா. ஆனா நீ ஏதோ ஆம முட்டை சைஸ்ல ஒண்ணு இருக்குது, அதை அகஸ்மாத்தா உருட்டி விடுற. அதுவே யதார்த்தமா 10 கட்டை இடிக்குது. அதுக்கு அதை தொட்டாலும் பரவாயில்ல, ஒண்ணு வந்து அப்படியே டச் பண்ணிட்டு போறல. ஏன்டா இதுல ஃபீல் பண்ற? எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? ஹாய் விஜய். அட பாவி, எல்லா சைஸ்லயும் ஒரு ஃபீல் பண்றானேடா. How are you? Fine, thank you. I like your friend very much. All I need is your love. Stop it! நான் கிளம்புறேன்டா. ஏய் என்னாச்சு? பின்ன என்னடா, எனக்கு இருக்கிறதோ லிட்டில் ஹார்ட், சின்ன இதயம். அதால இந்த மாதிரி ஃபாரின் கொலாபரேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதுடா. நான் வரேன்டா. Hey, you are a very lucky guy man. எப்படிடா? அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். எங்க ரிப்பீட் பண்ணு. அவங்களுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான்டா. சிகரெட் ப்ளீஸ். சிகரெட். தேங்க் யூ. பத்த வைக்கிறதுக்கு உங்க ரிலேஷன்ஸ் வருவாங்க, நீ தான் பத்த வை. அதாவது விஜய், நீ டென்ஷன் ஆகாத. என்னுடைய லெவல் தெரியாமலே நான் இவ்வளவு நாளா வாழ்ந்திருக்கேன்டா. ஹாய். ஒர்க் அவுட் ஆகுது. விஜய், இவ்வளவு அழகான ஃபிகர் நீ இருக்கும்போது ஒன்ன விட்டுட்டு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அன்பானவன், நான் அழகானவன், விவரமானவன், விவேகமானவன் அர்த்தம். நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. இப்ப நான் என்னுடைய மேரேஜ் கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்ல போறேன். அதை அப்படியே அங்க நீ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லி கொடுத்துரு. ஓகே? அவங்க கண்டிஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் இப்போ. வெரி ஃபாஸ்ட் கேர்ள். கம் ஆன் ப்ரோசீட். ஆக்சுவலி அவங்க வந்து நெதர்லாந்துல இருந்து வந்திருக்காங்க. குட் கண்ட்ரி. வந்த இடத்துல ஏதோ கேர்லெஸ்ஸா இருந்ததுனால பேபி ஃபார்ம் ஆயிடுச்சு. என்னடா சைக்ளோன் ஃபார்ம் ஆன மாதிரி சொல்ற? இப்ப நான் அதுக்கு என்னடா பண்ணணும்? நீ ஒண்ணும் செய்ய வேணாம்டா. நான் தான் எதுவும் செய்யலையேடா. அந்த குழந்தைக்கு ஒரு இந்தியன் ஃபாதர் வேணுமா? அதுக்கு உன் பேர் இன்ஷியலா போட்டுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. சும்மா இல்ல, எவ்வளவு பேமெண்ட் வேணாலும் கொடுத்துறாங்களாம். டேய், என்னடா இது காது குத்துக்கு மொய் வைக்கிற மாதிரி சொல்ற? இது என்ன சர்வ சாதாரணமான காரியமாடா? இந்தியாவுல ஃபாதர்கள் பண்ணாத ஒரே காரியம் அது ஒண்ணுதான்டா. அதையும் என்ன செய்ய வச்சிடாதடா. டேய் டேய் விஜய், விஜய், ஏதோ உன் ஷேடோல வாழ்றவன் தான்டா நான். நீ குடுக்குற காசுல தான் இந்த பீரே வாங்கி குடிக்கிறேன்டா. ஆனா அதுக்காக என்ன ஃபாதர் ஆஃப் ஃபாரின் கண்ட்ரி ஆக்கிடாதடா. Sorry, he's not willing to. You know my friend, what I'm trying to say. No sister, no sister. டேய், அந்த அக்காட்ட சொல்லி வைடா. தேனாம்பேட்டை சிக்னல்ல கையில குழந்தையோட பிச்சை எடுக்கிறா பாத்தியா? அந்த குழந்தை கூட நான் ஃபாதரா இருப்பேன். ஆனா இவ குழந்தைக்கு இருக்க மாட்டேன்னு சொல்லி வைடா. ஏய் வெள்ளக்காரி, யாரோட யார் நீ சுமக்கிறது? Cheers. என்ன இது? கொஞ்சம் ஸ்டைலா குடுறா. பெக்கு பெக்கா ஊத்தி குடிக்கிறதுக்கு நாம என்ன ராக் பெல்லர் ஃபேமிலியா? பாப்பநாயக்கம்பட்டி பழனிசாமி பேரனுக்கு இது போதாதா? அது ரீட்டைல்னா இது ஹோல்சேல். திஸ் இஸ் இந்தியன் கல்ச்சர். அது என்னடா? இது தமிழ்நாட்டு கல்ச்சர். ஊர்க்கா, இது அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துல சைட் டிஷே கிடையாதுடா. டேங்க் ஃபுல் ஆயி போச்சு, போய் ரிலீஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். டாய்லெட் இந்த பக்கம் இருக்கு. அது ஒன்ன மாதிரி ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு. நமக்கெல்லாம் ஓப்பன் யூனிவர்சிட்டி தான். அப்படின்னா திறந்தவெளி புல்வெளி கழகம். போயிட்டு வந்துடுறேன். ஃபாரின் சர்க்கிள் கூட டூப்ளிகேட் வருது போல இருக்கு. ஒரு லார்ஜ்லயே கிக் ஏறுதே. கருப்பு டைம் ஆச்சு, கிளம்பு. கலர். பாபிலோனா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இல்ல சார், சும்மா சும்மா நான் அம்மா வைக்கிறாத. யார் இவன்? ஒரு ரகசிய சிநேகிதனா? இல்ல சார், இது என் பாய் ஃப்ரெண்ட் ரவி. ரவியா? அப்ப போன வாரம் புதருக்குள்ள இருந்து சங்கரோட வந்தியே. யார் அவன்? சங்கர்? சிஐடி சங்கர். சும்மா முண்டாவை ஏத்தாதடா. அங்க கேளுடா. இது ஒண்ணுதான் நிம்மதியா போயிட்டு உட்காருமா, டென்ஷன் பண்ணிக்க. அங்க ஒரு புதர் இருக்குது. அது உள்ள 2 பேர் இருக்காங்களே. என்னங்கடா இது? ஒவ்வொரு புதர்லயும் 2 பேரா இருக்காங்க. புதர் ஒழிப்பு வாரியம் ஒண்ணு அமைச்சாதான்டா இந்த கொடுமைக்கெல்லாம் ஸ்டாப். பாஸ் வராரு. இவங்க தான் இனிமே உங்க பிஏ, நியூலி அப்பாயிண்டட். இவங்க பேரு மிஸ்ஸஸ் பிரியா விஜய். விஜய் விஜய் பெண்டாய் நிக்கிறாரு. சீக்கிரம் போட்டுங்க மாலைய. வெல்கம். Nice to meet you. எம்டி La 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 la. Woo!
விஜய் விஜய் கிளம்பு கிளம்பு, நம்ம வேற ஃபேக்டரி வாங்கலாம். இது நமக்கு வேணாம்ப்பா. ஏய் இப்பதான் இந்த ஃபேக்டரி வாங்கிட்டு உள்ள வந்திருக்கோம், அதுக்குள்ள வேற ஃபேக்டரி வாங்கலாம். ஏன்டா சொல்ல மாட்டேன்? பிரியா அங்க டென்ஷனா ராஜினாமா கடையை எழுதிட்டு இருக்காடா. என்னடா சொல்ற? நீ போய் அவட்ட ஏதாவது ராங்கா பேசுனியா? யார் நானா? அந்த பொண்ணை பிஏன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சா பிரிட்டிஷ் ஸ்டைல ஹாயில கையை குளிக்கணும். அதை விட்டு புத்தூர்ல போய் மாவு கட்டு போடுற அளவுக்கு அது கையை பிடிச்சு குலுக்குன்னு குளிக்க விட்டியாடா? நீ என்ன சொல்றியா? தேவையில்லடா உன் ஃப்ரெண்ட்ஷிப். இந்தாடா யாராஜ் நம்ம கடிதம். சரி கிளம்பு. அது வெறும் ஒயிட் பேப்பர். பெரிய கவர்னர் போஸ்ட் ரிசைன் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ஏதோ ஐடியா சொல்டா. ஐடியா? நீ அப்படிக்கா ஒளிஞ்சுக்கிறேன், இப்படிக்கா ஒளிஞ்சுக்கிறேன். ஒளிஞ்சுக்கிட்டா அது வந்து பாக்கும் எம்டி ரூம் இல்ல, இது எம்டிஆர் கிட்ட போயிரும். ஐயோ அவங்க வர்றாங்க. எனக்கு ஒரு ஸ்நேகிதி ஸ்நேகிதி. சூப்பர் சாங்டா. ஏய் விஜய் வா, கிரௌட் வர மாதிரி இருக்கு, நம்ம எஸ்கேப் ஆயிக்கலாம். டேய் நீ தான போறதுக்காக அந்த ப்ரோகிராம் அரேஞ்ச் பண்ணா? நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, பிரியா கூட கார்ல வரணும். ஓ இன்னும் அந்த மேட்டர் கண்டினியூ ஆகுதா? நீ ஒண்ணும் கவலைப்படாத, காருக்குள்ள போய் உட்காரு. மேடம் வந்த உடனே எப்படி பார்சல் பண்ணி உங்க கூட அனுப்புறேன் பாரு. டேய் மிஸ் ஆயிடாதல. ஓ மிஸ்ஸஸ் உனக்கு மிஸ் ஆகுமா? உள்ள போடா, போய் கார் எடு. ஏ வா போலாமா? அவங்கள பேக்கப் பண்ணி அனுப்பிட்டு தனியா அங்க ஒண்ணு நிக்குது, பிக்கப் பண்ணிடுவோமா? எது அதையா? அதை நான் அடிக்கடி பிக்கப் பண்ணிருக்கேன், தெரிஞ்ச பொண்ணுதான். அட பாவி, அவ இந்த ஏரியா பிச்சைக்காரிடா. சரி நீ உள்ள உட்காரு, மேடம் வராங்க. மேடம் என்னது இது? ப்ளீஸ் தயவு செய்து உள்ள போய் உட்காருங்க. இல்ல நான் ஆட்டோல தான் போவேன், இனி நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. அங்கதான் இருக்கு ரிஸ்க். நேத்து இப்படித்தான் செகண்ட் ஷோ பார்த்துட்டு வெளியே வந்து ஆட்டோவை கூப்பிட்டேன். அவன்கிட்ட கேட்டேன் சின்மயா நகர் போலாம் வரியான்னு. அதுக்கு அவன் சிலோன் போலாம் வரியான்றான். அது பரவாயில்ல, விருகம்பாக்கம் போலாம் வரையான்னு கேட்டா வீரப்பனை பார்க்க போலாம் வரையான்னு கேட்கறான் அவன். நம்மளால அரசு தூதுவராலாம் போக முடியாது. கேசட்டை வாங்கி அங்கேயும் இங்கேயும் கொடுத்து மாளாது. மேடம் கை எடுத்துக்கங்க, கதவை சத்தம் போடு. அந்த கையை எடுத்துக்கங்க. ஆமா அப்படிதான் உள்ள போய் உட்காருங்க. சரி வண்டியை ஸ்டார்ட் பண்றா. ஆமா ஃபர்ஸ்ட் கியர் போடு, தூக்கு. அவ்வளவுதான், கிளம்பு. போங்க பா. சே 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 Dress ஆடா இது? ஒயிட்ல ஆபீசர் மாதிரி இருந்தேன். இந்த Dress-ஐ போட்டு 45 டிரைவர் மாதிரி ஆயிட்டேன். என்ன பார்த்தா மட்டும் எப்படியா 12 ஓட்டுற மாதிரி இருக்கு? இதெல்லாம் நமக்காகடா பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட் விஜய்க்காகடா. நாளைக்கே எனக்கு காதல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா எனக்காக நீ கோமணம் கட்ட வேண்டியதுன்னா கட்டுவியா மாட்டியா? விஜய் விஜய் சக்சஸ் சக்சஸ். பிரியா வந்துட்டாங்க. நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் எல்லாரையும் ப்ளூ Dress-ல பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி போயிட்டாங்க. எனக்கு தெரியும்டா பிரியாவை பத்தி. அவ ஷாக் ஆகி நிக்கணும்ன்றதுக்காக தானே எல்லாரும் ப்ளூ Dress போட சொன்னேன். ஃபோன் பண்ணி வர சொல்லு, என்ன பார்த்து இன்னொரு வாட்டி ஷாக் ஆகட்டும். ஓகே மேடம், நீங்க உடனடியா எம்டி ரூம்க்குள்ள வாங்க. மெதுவா மெதுவா சொல்லு. மெதுவா மேடம், நீங்க உடனடியா கொஞ்சம் எம்டி ரூம்க்குள்ள வாங்க, அவர் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? ஓகேயா? உனக்கு கொஞ்சமா ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? நான் என்ன சொன்னேன், நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? யூஸ்லெஸ் ஃபெலோ. எந்த பக்கம் திரும்பினாலும் ரெட் கலரா இருக்கு, டேஞ்சர் லைட் மாதிரி. எல்லாத்தையும் இமிடியேட்டா தூக்கிட்டு என் வைஃபை பிடிச்ச ப்ளூ கலரா மாத்து. எதுக்காக சார் ரெட் கலர் மாத்தணும்? நம்ம உடம்புல ஓட ரத்தம் கூட ரெட் கலர் தான். அதுக்காக அதை ரிமூவ் பண்ணிட்டா நம்ம பாடியை டெட் பாடி ஆயிடாதா? தேவையெல்லாம் பேசாத, சொல்றத மட்டும் செய். சாரி பாஸ், நீங்க சொல்லாத கூட ஒண்ணு நான் பண்ணிருக்கேன். என்ன அப்படி செஞ்சுட்டேன்? உங்களுக்கு கூட அந்த ஐடியா வந்திருக்காது. நான் உள்ளுக்குள்ள போட்டிருக்க ஜட்டி கூட ப்ளூ கலர் தான், அதுவும் சாதாரண ப்ளூ இல்ல, ராபின் ப்ளூ. உங்களுக்கு டவுட்டா இருந்ததுன்னா சாம்பிள் காட்டுறேன். நான்சென்ஸ். ஆபீஸ்ல நான் எவ்வளவு மாறுதல் ஏற்படுத்திருக்க தெரியுமா? இனிமே காலையில மாலையில ப்ளூ காஃபி கிடையாது, எல்லாருக்கும் ப்ளூ காஃபி தான். அது எப்படியே கொடுப்ப? ரொம்ப சிம்பிள், பால்ல சொட்டு நீலத்தை கூட்டிட்டேன். அது மட்டும் இல்ல பாஸ், இனிமே நம்ம ஆபீஸ்ல யாராவது சினிமா போறதுக்கு பெர்மிஷன் கேட்டா கூட ப்ளூ ஃபிலிம் போறதுக்கு மட்டும் தான் பெர்மிஷன் கொடுக்க போறேன். யோ நான் இப்ப இந்த கண்டிஷன்ல போட்டேன். நீங்க போடல, நானாவே லிமிட் தாண்டிட்டேன் பாஸ். பேசிக்கிட்டே இருக்காதே, வேலையை பாரியா. சரி பாக்குறேன் பாஸ். ஆனா போறதுக்கு முன்னாடி வித் ஒரு பெர்மிஷன் ஒரே ஒரு மேட்டர் சொல்லிட்டு போறேன் பாஸ். என்ன பாஸ்? அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா அதுல நான் பொண்ணா பிறக்க விரும்புறேன் பாஸ். எதுக்கே இந்த விபரீதாசா? அப்பதான் உங்கள மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் எனக்கு கிடைப்பாரு பாஸ். சத்தியமா சொல்றேன் பாஸ், சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு தான் உங்க ஒய்ஃப் மேல எவ்வளவு ஆசை. உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அடுத்த ஜென்மம் வரைக்கும் எதுக்கு சார் வெயிட் பண்ணணும்? நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நான் இப்பவே பாம்பேக்கு போய் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் பாஸ். பாம்பேக்கா? பாஸ் உங்க பிஏ வந்திருக்காங்க. வாழ்க ப்ளூ, வளருக ப்ளூ. ப்ளூ மார்னிங் மேடம், வெயிட் பண்றாரு. ப்ளூங்கோ ப்ளூங்கோ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பிரியா ஆபீஸ்லாம் பாத்தியா எப்படி சேஞ்ச் இருக்கு? ஆமா ஆமா, ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்ச உடனே நானே ஷாக் ஆயிட்டேன். இஸ் இட்? ஆபீஸ் மட்டும் இல்ல, நீங்க கூட ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்கீங்க. ஓ ரியலி? காஸ்டியூம் எப்படி இருக்கு? ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி இருக்கு, எனக்கு பிடிக்கல. யுவர் அட்டென்ஷன் ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் அண்ட் ரஃப் லேடிஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன ஏதுன்னு கேட்காம கை தட்டானுவ? இன்னைக்கு கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்திருந்தாலும் ஒரு காலத்துல வித்த காட்டுற முன்னாடி விசிலடிச்சு கை தட்டின கும்பல் தானடா நாமெல்லாம். ஏய் மிஸ்டர், அனாவசியமா பேசாதீங்க. முதல்ல குட் நியூஸ் என்னன்னு சொல்லுங்க. நீ அம்மாவா போற, அப்படியே உட்கார்ந்துக்க. அதாவது நம்ம எம்டியோட ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டே, அதை அவர் கிராண்டா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதனால உங்க எல்லாருக்கும் ஒரு பாக்கெட் ஸ்வீட்டும் ஒரு மாச சம்பளத்தையும் போனஸா கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாரு. ஐயோ இந்த பழக்கத்தை விட மாட்டேங்கிறாங்களே. இந்த பாப்பா சாப்பிடு. இந்த பேபி சாப்பிடு. சார் எஸ்
இன்னொரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்க முடியுமா? எதுக்கு? இல்ல எனக்கு 2 ஹஸ்பண்ட். ஒருத்தர் கொடுத்தா இன்னொருத்தர் கோச்சுக்குவாரு, அதுக்கு தான். ஏமா இது உனக்கே நல்லா இருக்கா? தமிழ் கல்ச்சரே கொலை பண்றியே. சாரி சார், நான் கொண்டலப்பள்ளி. அதர் ஸ்டேட். இல்ல 3 வச்சுக்கோ. எதுக்கு சார் இன்னொரு பாக்கெட்? ஃபியூச்சர்ல உன் லிஸ்ட்ல நான் இருந்தாலும் இருப்பேன், அதுக்கு தான். சி போங்க சார். ஆல்ரெடி இருக்கேன். இந்த என் சேலரி வச்சுக்கோ. பை. சந்துரு நம்ம எம்டியோட ஒய்ஃபுக்கு பர்த்டே என்ன ஒண்ணு ஒரு மாசம் சேலரி ஸ்வீட்டும் கொடுத்தாரு. என் பர்த்டேக்கு நீங்க என்ன கொடுப்பீங்க? எல்ஐசில 2 ஃப்ளோரும் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட்ல 2 வாங்கி தரேன், வச்சுக்கிறியா? விளையாடாதீங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். ஹாய் பிரியா, இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ. என்னடி ஸ்வீட்ஸ் குடுக்குற? என்ன விசேஷம்? குட் மார்னிங் மேடம். இந்தாங்க 1 கிலோ ஸ்வீட். இந்தாங்க உங்க 1 மாச சம்பள கவர். இது எதுக்கு? என்ன இப்படி கேட்டீங்க? என்னுடைய ஃப்ரெண்ட் விஜய் இருக்கான்ல, அதாங்க உங்க கம்பெனியுடைய எம்டி. அவருடைய ஒய்ஃபுக்கு இன்னைக்கு பர்த்டேயா, அத கிராண்டா செலிப்ரேட் பண்ணனும்னு அவர் ஃபீல் பண்றாரு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் தி பாக்கெட் மணி.